இந்த திரைப்படத்தின் முதல் காட்சியில் ஹன்னாவை அவரது கணவருடன் பார்க்கிறோம். அவர்கள் ஹன்னாவின் கணவரின் அப்பாவைச் சந்திக்கப் போகிறார்கள். ஏனென்றால் அவருடைய அப்பா தனது எல்லா குழந்தைகளையும் அழைத்தார். இருவரும் அங்கு செல்வதில் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். இங்கே ஹன்னாவின் கணவர் அவளிடம் கூறுகிறார், இது எனது அப்பாவின் 75வது பிறந்த நாள். அதனால்தான் அவர் அனைவரையும் அங்கு அழைத்துள்ளார். அவர்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்போம். உங்கள் அப்பா என்னை அழைக்கவில்லை, ஆனால் நீங்கள் என்னை அழைத்துச் செல்கிறீர்கள் என்று ஹன்னா கூறுகிறார். அவர் மோசமாக உணர முடியுமா? இல்லை, நான் உன்னை திருமணம் செய்து கொண்டேன். நீங்களும் இந்த குடும்பத்தில் ஒருவராக இருந்தால் நீங்கள் இருவரும் அங்கு இருப்பது அவசியம் என்று அவர் பதிலளித்தார். அங்கு ஹன்னாவின் கணவருக்கு மேலும் 3 சகோதரிகள் மற்றும் சகோதரர்கள் உள்ளனர். ஒருவர் மூத்த சகோதரர், தங்கை காமி மற்றும் நடுத்தர சகோதரி. அனைவரும் ஒருவரையொருவர் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியடைகிறார்கள். ஆனால் அவர்கள் ஹன்னாவுடன் மகிழ்ச்சியாக இல்லை என்று நினைத்தார்கள். அப்பா எல்லாரையும் கூட்டிட்டு போனார் என்ன என்று நினைத்துக் கொண்டிருந்தாள். அவனுடைய பிறந்த நாள் என்பதால் அவன் அழைத்திருப்பான் என்று எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் அவளுடைய அப்பாவின் காவலாளி, உன் அப்பா உன்னிடம் பேச விரும்புகிறார் என்று கூறுகிறார். அவர்கள் அனைவரும் மேலே உள்ள அறைக்குச் சென்று தங்கள் அப்பாவைச் சந்திக்கிறார்கள். யாரும் வீட்டிற்குள் நுழைய முடியாதபடி முழு பாதுகாப்பு அமைப்பையும் நிறுவியுள்ளேன் என்று கூறுகிறார்கள். குழந்தைகள் இதைக் கேட்டு ஆச்சரியப்படுகிறார்கள். இது ஏன் என்று கேட்கிறார்கள். இன்றிரவு யாரோ என்னை கொல்லப் போகிறார்கள். அந்த ஐவரும் என்னை கொல்ல முடியாது என்று அவள் அப்பா கூறுகிறார். குழந்தைகள் அனைவரும் ஆச்சரியப்படுகிறார்கள். அப்பா யார் வருவார் என்று நினைக்கிறார்கள். இதை பற்றி நான் சொல்ல முடியாது என்று குழந்தைகள் கூறுகிறார்கள். வேடிக்கையாக இருப்பதை நிறுத்திவிட்டு உண்மையைச் சொல்லுங்கள். இது ஒரு நகைச்சுவை அல்ல, ஆனால் நீங்கள் அதை மிகவும் சீரியஸாக எடுத்துக்கொள்கிறீர்கள். ஏனென்றால் நான் இன்றிரவு இறந்தால் இந்த விஷயம் முடிவு செய்யப்படும். என் மரணத்திற்குப் பிறகு என் சொத்துக்கள் அனைத்தும் என் குழந்தைகளுக்கு அல்ல, சில தொண்டு நிறுவனங்களுக்குச் சொந்தமானது. ஆனால் நான் உயிருடன் இருந்தால் எனது சொத்தை உங்கள் அனைவருக்கும் பங்கிட்டுக் கொடுப்பேன். இன்றிரவு என்னை பாதுகாப்பாக வைத்திருக்க நீங்கள் எதையும் செய்ய வேண்டும். இதைக் கேட்ட அனைவரும் ஆச்சரியப்படுகிறார்கள். அவள் ஏன் இப்படிச் சொல்கிறாள்? ஆனால் நீங்கள் இப்போது செல்லலாம் என்று அவள் காவலாளிக்கு கட்டளையிடுகிறாள். காவலாளி வெளியேறியதும் யாரும் உள்ளே வரவோ வெளியே செல்லவோ முடியாதபடி ஜன்னல் கதவுகளையெல்லாம் பூட்டிவிட்டு கீழே சென்று அப்பாவுக்கு என்ன நேர்ந்தது என்று பேசிக்கொண்டு அப்பா நம்மை சோதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். கொல்ல யாரும் வருவார்கள் என்று நினைக்கவில்லை. இதை வைத்து அவர்கள் அறைக்கு சென்ற காமி மது பாட்டில்கள் இருந்த முதல் அறைக்கு சென்றாள். அங்கு மது அருந்திக் கொண்டிருந்தபோது அந்த அறையிலிருந்து திடீரென ஏதோ சத்தம் வந்தது. அது அவளை மிகவும் பயமுறுத்தியது. அந்த சத்தம் கேட்டு பின்னால் சென்றபோது அங்கு யாரும் இல்லை. யாரோ ஒருவரின் நிழலை பார்த்தாள். அந்த அறையை விட்டு வெளியே வர முயலும்போது கதவை திறந்து என்ன செய்கிறார் என்று கேட்க, அண்ணன் உள்ளே வந்து என்ன செய்கிறார் என்று கேட்டாள். யாரோ கீழே இருப்பதை உணர்ந்ததாக காமி கூறுகிறார். ஆனால் யாரும் கீழே இருக்க மாட்டார்கள் என்று அவரது சகோதரர் கூறுகிறார். ஹன்னாவின் கணவர் அவளை தனது அப்பாவிடம் அழைத்து வந்தார். அப்போது அவளுடைய அப்பா கூறுகிறார், ஹன்னா இங்கு வந்ததில் நான் மகிழ்ச்சியடைகிறேன். ஆனால் நான் அவளை என் குடும்பத்தில் ஒரு பகுதியாக கருதவில்லை. அதனால்தான் ஹென்னாவை இங்கே கொண்டு வர வேண்டாம் என்று சொன்னேன். அவன் திரும்பி பார்க்கையில் அவனது 2வது சகோதரி வருகிறார். இருவரும் இங்கே பேச ஆரம்பித்தார்கள். கேமிக்கு அலுப்பாக இருந்தது. குளிக்க நீச்சல் குளத்திற்கு சென்றாள். ஆனால் கேமராவை ஆன் செய்தபோது பின்னால் யாரோ நிற்பதை பார்த்தாள். யாராக இருந்தாலும் வெளியே வா என்று கத்தினாள். அப்போது கேமி இங்கு இல்லை என்பதை உணர்ந்தான். இதை கேட்ட ஹன்னாவின் கணவர், அதாவது என் மனைவி மீது இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது என்று அவரது சகோதரர் கூறுகிறார். ஏனென்றால் அவள் எப்போதும் என்னுடன் இருந்தாள். காமியால் அவளால் பாதிக்கப்பட முடியாது. வீட்டின் கதவுகள் அனைத்தும் மூடப்பட்டால் அவளை கொல்ல யாரும் வர முடியாது என்று இருவரும் நம்பினர். அதனால்தான் ஹன்னாவின் தந்தை அவளை கொன்றுவிட்டாரா என்று எங்களுக்கு சந்தேகம் வந்தது. மகனின் பிணத்தின் முன் கதறி அழுது அவனது மரணம் மிகவும் மோசமானது என்று எல்லோரும் கேட்கிறார்கள். அவளை கொன்றது யார் என்று அப்பா சொல்கிறார்கள். காமியை கொன்று எங்களிடமிருந்து பறித்த ஒரு ஆத்மா அவர்கள் வீட்டில் இருக்கிறது என்று கூறுகிறார். நான் அவருடன் சில வியாபாரம் செய்தேன். அதனால்தான் அவர் இதைச் செய்கிறார். அதில் எனது சொத்தில் ஒரு பகுதியை அவளுக்கு கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். இதைக் கேட்ட கேமியின் சகோதர சகோதரிகள் மிகவும் ஆச்சரியமடைந்து இதை எப்படி செய்வது என்று கேட்க அப்பா கூறுகிறார், என் மகள் இறந்த பிறகு யாருக்கும் சொத்து கிடைக்காது. அதனால்தான் நீ பணக்காரனாக வேண்டும் என்றால் உன்னை உயிருடன் வைத்திருக்க வேண்டும் என்று கம்மியின் மூத்த சகோதரர் கூறுகிறார். சகோதரர்கள் மீண்டும் குற்றம் சாட்டுகிறார்கள். ஹன்னா கேமியை கொன்றதாகச் சொல்கிறார்கள். ஆனால் கேமியுடன் எனக்குள்ள உறவு மிகவும் நன்றாக இருந்தது என்று ஹன்னா கூறுகிறாள். அவளை கொல்வது பற்றி என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஹன்னா மற்றும் அவள் கணவன் காமியின் சடலத்தை காண முடியாமல் கீழே இறங்கினர். இதை பார்த்து அவள் ஆச்சரியமடைந்தாள்.
அவளுடைய சடலம் எங்கே காணாமல் போனது என்று அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். நிச்சயமாக அவர்களை கொன்று விடுவார்கள் என்று அவள் நினைக்கிறாள். உதவி செய்யவில்லை. பிறகு ஹன்னாவிடம் அவள் கீழே போகலாம் என்று அவள் கீழே இறங்க ஆரம்பித்தாள். காமியின் அக்கா அவளையே பார்த்துக் கொண்டிருந்த அவளது ஓவியத்தை பார்த்தாள். இதை பார்த்து அவள் ஆச்சரியமும் பயமும் அடைந்தாள். ஆனால் அவளின் அண்ணன் அங்கு வந்து அவளை சமாதானம் செய்து, அப்பாவை காப்பாற்ற நான் எவ்வளவோ செல்வேன் என்று நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் இருவரும் இதை நடக்க விட மாட்டோம். ஹன்னா மற்றும் அவரது கணவர் கீழே இருந்தனர். அவர்கள் ஒரு வழியை தேடுகிறார்கள். எல்லா இடங்களிலும் ஒரு பூட்டு இருப்பதை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். அப்போது ஹன்னாவின் கணவர் ஒரு பூட்டை திறந்து கூறுகிறார், வெளியே செல்ல ஒரு இடம் இருக்கிறது, அதிலிருந்து ஹன்னா வெளியேற வேண்டும். அதனால் அவள் வெளியே சென்று உதவி பெறலாம். ஆனால் வெளியே செல்வதற்கு பதிலாக அவள் அங்கேயே சிக்கிக் கொள்கிறாள். அவள் மறுபுறம் ஏதோ ஒன்றை பார்த்தாள். அவள் பயந்து, நான் யாரையாவது பார்த்தேன் என்று தன் கணவனிடம் கூறினாள். ஹன்னாவை விடுவித்துவிட்டு ஓடத் தொடங்கினாள். அவள் கதவை மூடும்போது அவள் முன்னால் வந்த பேய் என்னவென்று பார்க்கிறாள். அவர்கள் இருவரும் ஓடி லாக்கருக்கு செல்கிறார்கள். ஆனால் பின்னர் கேமியின் சகோதரர் மற்றும் சகோதரி லாக்கரின் கதவை மூடு, அதனால் அவளால் வெளியே வர முடியாது. இதை பார்த்து அவள் கவலைப்பட்டாள். இங்கே வெப்பநிலை சுழியத்திற்கு குறைவாக இருந்தால் நாங்கள் இறந்து விடுவோம் என்று கேமி கூறுகிறார். இங்கு ஆக்சிஜன் அளவு மிகக் குறைவாக இருப்பதால் நாங்கள் எப்படி வேண்டுமானாலும் இங்கிருந்து வெளியேற வேண்டும். அவர்கள் இருவரும் அங்கிருந்து வெளியேற முயற்சிக்கத் தொடங்கினர். ஆனால் அவர்கள் தோல்வியடைந்தனர். காமியின் அக்காவும் தம்பியும் முன்னால் வந்தபோது யாரோ ஒருவரின் குரல் கேட்டது. காமியின் அக்கா முன் வந்ததும் ஏதோ ஒரு சக்தி அவளை காற்றில் பறக்கவிட ஆரம்பித்தது. அதை பார்த்தவுடன் அந்த சக்தி அவளை தன் அறைக்கு அழைத்துச் செல்கிறது. அவள் சுய நினைவுக்கு வரும்போது அவள் அறையில் தன்னைக் கண்டு ஆச்சரியப்படுகிறாள். அவள் பேய்களின் காலடித் தடங்களையும் கண்டு ஆச்சரியப்படுகிறாள். அவள் ரத்தம் பீரிட்டுக் கொண்டிருந்த கேமியின் ஓவியத்தை பார்க்கிறாள். திடீரென்று காமி பயந்து போனாள். கேமியின் அண்ணன் அங்கு வந்து அவள் மீது துப்பாக்கியை வைத்து, அவள் என் தங்கையிடமிருந்து விலகியிருக்க வேண்டும், இல்லையென்றால் நான் உன்னை சுட்டுவிடுவேன் என்று கூறுகிறான். ஆனால் அவள் நிறுத்தாமல் அவளைச் சுட்டுவிடுகிறாள். காமி அங்கிருந்து காணாமல் போனதும் தவறுதலாக அவன் மற்ற சகோதரியை சுட்டுக் கொன்றதை அவன் காண்கிறான். அவள் இறந்துவிட்டாள். அதாவது தவறுதலாக தன் தங்கையை கொன்றுவிட்டான். அவன் மிகவும் சோகமாக அழ ஆரம்பித்தான். ஆனால் இது ஹேன்னா செய்வதில்லை என்று புரிந்து கொண்டான். இங்கே ஒரு பேய் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. இதனால் இருவரும் இறக்கப் போகிறார்கள். இதனால் ஆக்சிஜன் அளவு குறைய ஆரம்பித்தது. அண்ணன் வந்து கதவை திறந்து அவர்களை வெளியே எடுத்ததால் அவர்களின் உயிர் காப்பாற்றப்பட்டது. நான் பார்த்ததை நீங்கள் நம்ப மாட்டீர்கள் என்று அவர்களிடம் கூறுகிறார். நான் ஒரு பேயை பார்த்திருக்கிறேன் என்று நண்பர் கூறுகிறார். அவர்கள் தங்கள் உயிரை காப்பாற்ற விரும்பினால் அவர்கள் கேமியின் சகோதரர் வெளியேற வேண்டும். நீங்கள் இருவரும் இங்கிருந்து வெளியேற வழியை கண்டுபிடி, அதுவரை நான் பேயை திசை திருப்ப முயற்சிப்பேன். அவர்கள் அங்கிருந்து வெளியேறும்போது பேய் அவர்களை தாக்குகிறது. ஆனால் அவர்கள் ஒரு அறைக்குச் சென்று தங்களை தாங்களே பூட்டிக் கொள்கிறார்கள். பேய் இதை பார்த்து அவள் ஆச்சரியப்பட்டாள். அவள் அப்பா என்ன செய்தார்? அதனால் பேய் இங்கே வந்துவிட்டது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அங்கே ஒரு பேய் அடையாளத்தைக் கண்டார்கள். அதில் ரத்தம் இருந்தது. காமியின் சகோதரர் பேயை தேடிக் கொண்டிருந்தபோது திடீரென பேய் அவர் முன்னால் தோன்றியதன் விளைவாக அவர் பயந்து சமநிலை இழந்து அவரை வீழ்த்தினார். இதனால் அவனது எலும்புகள் உடைந்தன. ஆனால் அவனுடைய துப்பாக்கியும் அவனிடமிருந்து வெகு தொலைவில் இருந்தது. பேய் மீண்டும் அவனுடைய மற்ற சகோதரியின் வடிவத்தை எடுத்து அவன் முன்னால் வந்து அவளது இரத்தத்தை உறிஞ்சினான். அதனால் அவன் உடல் அழிந்து அவனும் மோசமாக இறந்து விடுகிறான். அவனுடைய அலறல் சத்தம் கேட்டு அவர்கள் அங்கு வந்து அவரும் அங்கிருந்து காணாமல் போனதைக் கண்டார்கள். அதை பார்த்து அவர்கள் அவரை அங்கேயே பார்க்க ஆரம்பித்தனர். அவன் என்ன செய்தான்? அதனால் அவனுடைய உடன் பிறந்தவர்கள் அனைவரும் இறந்து போனதால் இந்த வீட்டில் ஒரு பேய் இருக்கிறது. அவனிடம் ஒரு விசேஷ நோக்கத்திற்காக நான் என் குழந்தைகளை அவன் முன்னால் பலி கொடுக்கிறேன் என்று சொல்கிறான். அதனால் நான் அழியாதவனாக மாறுவேன். ஏனென்றால் நான் அழியாத பிறகு நான் நீண்ட காலம் வாழ முடியும். எனக்கு 75 வயதாகிறது. குழந்தைகளின் ஆன்மா பேய்க்கு. அதனால்தான் பேய் தனது குழந்தைகளின் உயிரை ஒவ்வொன்றாக திட்டமிட்டு எடுத்து வந்தது. இதைச் சொல்லிவிட்டு துப்பாக்கியை எடுத்து ஹன்னாவின் கணவனை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றான். அதைக் கண்டு ஹன்னா மிகவும் பயந்து முற்றிலும் உடைந்து போகிறாள். அவளுடைய அப்பா ஹன்னாவை கொல்லச் செல்லும்போது, உன்னை பார்த்தால் நீ என் குடும்பத்தைச் சேர்ந்தவன் அல்ல, ஆனால் இன்னும் நீ சாக வேண்டும் என்று அவளிடம் சொல்லி அவளைச் சுட்டு ஹன்னாவின் கையில் சிறிது காயம் ஏற்பட்டது. அப்பா ஹன்னாவை தேடிக் கொண்டிருந்தார். அதை எடுத்து அவளது அப்பாவை சுடுகிறார். அதன் கீழ் ஒரு தளபாடம் அவர் மீது விழுகிறது. அதன் கீழ் அவர் மாட்டிக்கொண்டார். ஹன்னா அவரிடம், உண்மையில் உங்கள் மகனும் நானும் உனக்காக பிறந்தநாள் பரிசு கொண்டு வந்தோம். ஆனால் நாங்கள் இன்னும் உங்களுக்கு அந்த பரிசை காட்டவில்லை. இப்போது நீங்கள் இறக்கும்போது அந்த பரிசை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். பேரனே, இது உனது குருதிக் குலம். நீ உன் குடும்பத்தின் கடைசி உறுப்பினர் அல்ல.
இந்த குழந்தை அதனால் உன் குருதியில் வாழ உனக்கு உரிமையில்லை என்று அர்த்தம். வயிற்றிலுள்ள குழந்தை அழியாது என்ற கொள்கையின்படி தந்தை இறக்கப் போகிறார் என்பதால் அதைக் கேட்டு ஆச்சரியமும் கவலையும் அடைகிறான். அங்கே கணவனின் படத்தை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு அழத் தொடங்குகிறாள். சிறிது நேரம் கழித்து முதியவரின் காவலாளி காரில் அவனுக்காக காத்திருந்தார். கதவை திறந்தபோது அவரது தந்தை கதவை திறந்து வெளியே வராததைக் கண்டார். ஆனால் மருமகள் வெளியே வரவில்லை. அவரது கடைசி ரத்தம் வயிற்றில் உள்ளது. அவளது கணவனுடன் இந்த திரைப்படத்தின் கதை முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.